ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணேன். ம் அதாவது இப்ப ஹவாரியோன்னு இருக்குல்ல ஒரு ஸ்ட்ரிங், ம் அதுல எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்றத கவுண்ட் பண்ணணும். அது ஒரு கொஸ்டின். அது போக ம் அதுல எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்றத கவுண்ட் பண்ணணும். ஆக்சுவலி ஓகே ஸ்பேஸ்க்கு வந்துட்டு நான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாம ஸ்பேஸ் கவுண்ட்னு சொல்லி ஃபார் லூப்ல ரன் பண்ணேன். ஆ ஆனா எனக்கு வேர்ட்ஸுக்கு வந்துட்டு வேர்ட் கவுண்ட் யூஸ் பண்ணி நல் கேரக்டர் வரையும் கொண்டு வர தெரியலண்ணா. ஓகேம்மா, என்னன்றதை பார்ப்போம். ஸோ பைத்தான்ல இதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ ரைட், நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல டாபிக் இது. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஹவ் ஆர் யூல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை கேரக்டர் இருக்கு? இப்போ நான் டைப் பண்ணிருக்கேன், ஸ்ட்ரிங் வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு போட்டிருக்கேன். எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அதுல? லெவன் கேரக்டர் சார். 10 characters sir. ஓகே, அடுத்து 12 characters. ஆ 12 characters. ஓகே, அடுத்து சரி 9 sir. 9. ஓகே, அடுத்து ஓகே சார். ஓகே, சோ எத்தனை பேர் 11 சொல்றீங்க? ரேஸ் யுவர் ஹேண்ட். கையை கீழே போடக்கூடாது. ஓகே, 11 சொல்றது ஒருத்தர், ஒரு ஓட்டு தான். 10 எத்தனை பேர் சொல்றீங்க? சுரேஷ், லோயர் யுவர் ஹேண்ட். 10 எத்தனை பேர் சொல்றீங்க? 10 ஒருத்தர் தான். ஓகே, 12 எத்தனை பேர் சொல்றீங்க? 9 பேரு. ஓகே, லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். 9 எத்தனை பேர் சொல்றீங்க? 2 பேரு. ஓகே, லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ மெஜாரிட்டி ஓட்டு 12 அப்படின்னு சொல்றீங்க. 12 தான் இருக்கா? எப்படி? நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இங்கே கர்சர் வச்சிருக்கேன். ஓகே, நான் மூவ் பண்ணும் போது எத்தனை தடவை மூவ் ஆகுதோ அது ஒரு கேரக்டர். 1 2 3 4. ஸ்பேஸும் ஒரு கேரக்டர். ஸ்பேஸ் இருக்கும் போது கர்சர் ஒரு தடவை மூவ் ஆச்சா ஸ்பேஸும் ஒரு கேரக்டர். சொல்லுப்பா ஆதிசேஷன். ஆதிசேஷன். ஓகே ஓகேப்பா. ஓகே ஃபைன். ஸோ எச்ல ஆரம்பிச்சு 1 2 3 4 கேரக்டர். ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ கேரக்டர். 1 2 3 4. இந்த ஸ்பேஸும் ஒரு கேரக்டர். ஸோ 8 9 10 11. கொஸ்டின் மார்க்கும் ஒரு கேரக்டர் தான். 12. டபுள் கோட்ஸ் இருக்கே, டபுள் கோட்ஸ் ஒரு கேரக்டர் இல்லையா? டபுள் கோட்ஸ் ஒரு கேரக்டர் இல்லையா? No sir. ஓகே, டபுள் கோட்ஸ் இந்த இடத்துல கேரக்டர் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அது வந்து ஃபார்மேட் இல்லையா? ஒரு ஸ்ட்ரிங்னா இப்படிதான் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். அப்போ டபுள் கோட்ஸ் வந்து இது கிடையாது. இட்ஸ் நாட் கவுண்டட். அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸ். ஃபார்மேட் கிடையாது, சின்டாக்ஸ். இட் இஸ் பார்ட் ஆஃப் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்ன்றது ரூல்ஸ். ஒரு விஷயத்த எப்படி போடணும்ன்றது சொல்றது வந்து இப்படிதான் சொல்லணும், அப்படி சொன்னாதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு புரியும் அப்படின்றது அந்த ரூல்ஸ். இதை இப்படிதான் சொல்லணும் அப்படின்றது ரூல்ஸ், சின்டாக்ஸ். ஓகே, இப்போ கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. எஸ்ன்னு கொடுத்தோன்னா பிரிண்ட் எஸ்ன்னு கொடுத்தோன்னா ஹவ் ஆர் யூன்னு பிரிண்ட் ஆயிரும். கவுண்ட் கண்டுபிடிக்கணும். எஸ் ஸ்ரீலதா. சார் கேரக்டரோட கவுண்ட் தானே கேட்டீங்க? இப்போ நம்ம ப்ராப்ளம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு கேரக்டர் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது அந்த வேர்ட்ஸ் தானே பார்ப்போம். அந்த ஹெச் ஓ டபிள்யூ அதுதான் நம்ம பார்ப்போம். இந்த ஸ்பேஸ் கொஸ்டின் மார்க் எல்லாம் வந்து பார்க்க மாட்டோம்ல கவுண்ட் பண்ணும்போது. ஓகே, சோ நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் பொறுத்து நீங்க அப்படின்னா, ஒருவேளை நான் HOW அந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, நீங்க கேட்ட கொஸ்டின் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா, ஆல்பபெட்ஸ் எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்.
இல்லையா? தட் இஸ் ஹவ் யுவர் கொஸ்டின் ஷுட் ஹவ் பீன். கரெக்டா? எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு? சார் இல்ல இது வரைக்கும் எங்களுக்கு கொஸ்டின் கேட்டது வந்து இதுல வந்து எவ்வளவு கேரக்டர் கவுண்ட் பண்ணுனா அப்ப அந்த ஸ்பேஸ் ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாத்தையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணுமா? நாங்க ஆனா இது வரைக்கும் இந்த வேர்டு நீங்க சொல்ல மாதிரி ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் நாங்க வந்து எடுத்து Okay. கவுண்ட் பண்ணிருக்கோம். சரி, இப்போ நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். உன்னோட காலேஜ் எங்க இருக்கு? விருதுநகர். ஓகே, காலேஜ் பேர் ஏன் சொல்லல? காலேஜ் எங்க இருக்குன்னு கேட்டீங்க சார். நான் கேட்கல இல்லையா? நான் கேட்டது வந்து காலேஜ் எங்க இருக்கு, அவ்வளவுதான். காலேஜ் பேரு நான் கேட்கல. சோ என்ன கொஸ்டின் கேட்டோம், என்ன கொஸ்டின் இருக்கோ அதுக்கு உண்டான ப்ராப்ளம் தான். சோ இப்போ நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறது கவுண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ் அப்படின்னா கேரக்டர்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஆல்பபெட்ஸ். கேரக்டர்ஸ் கேன் பி ஆல்பபெட், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பேஸ், அண்டர்ஸ்கோர், கொஸ்டின் மார்க். நீங்க கீபோர்ட்ல என்னென்னலாம் பாக்குறீங்களோ அது எல்லாமே கேரக்டர் தான். ஓகே, கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் அதெல்லாம் கிடையாது. நீங்க டைப் பண்ணும்போது என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே கேரக்டர் தான். இதை தவிர கண்ணுக்கு தெரியாத கேரக்டர்ஸும் இருக்கு. அது கீபோர்ட்ல பார்க்க முடியாது, ஆனா ப்ரோக்ராமேட்டிக்கா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்டின் சிம்பிள், ஸ்மைலி, அதெல்லாம் வந்து கீபோர்ட்ல கிடையாது, ஆனா டைப் பண்ண முடியும். எப்படின்னா கம்ப்யூட்டர்ல வந்து கேரக்டர் மேப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. நீங்க அதுல எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டும். கேரக்டர் மேப். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான கேரக்டரை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆகும். ஃபைன். ஸோ கேரக்டர்ஸ்ன்றது நாட் ஜஸ்ட் ஆல்பபெட்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங் தட் யூ டைப். ஓகேவா? ஸோ கவுண்ட் நம்பர் ஆஃப் ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க இந்த இடத்துல ஸ்பேஸை கவுண்ட் பண்ணக்கூடாது, ஸ்பேஸை கவுண்ட் பண்ணக்கூடாது, கொஸ்டின் மார்க்கை கவுண்ட் பண்ணக்கூடாது. கவுண்ட் ஒன்லி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னாங்கன்னா மேபி இந்த ஸ்பேஸை நீங்க ஸ்பெஷல் கேரக்டரா எடுத்துட்டு 2 ஸ்பேஸ் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ரிசல்ட் வந்து 3. ஸோ த ஆன்சர் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் த கொஸ்டின் இஸ். ஓகே சார். ஓகேவா? ஸோ உங்க காலேஜ் பேர் என்னன்னு கேட்டா சோ அண்ட் சோ காலேஜ். காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல, இந்த ஊர்ல விருதுநகர்ல இருக்கு. உங்க காலேஜோட அட்ரஸ் என்ன? நான் குரியர் அனுப்பணும் அப்படின்னா காலேஜ் பேர் சொல்லணும், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சொல்லணும், தெரு பேர் சொல்லணும், ஊரு பேர் சொல்லணும், சிட்டி பேர் சொல்லணும், பின்கோடு சொல்லணும். அப்பதான் வரும் இல்லையா? சோ நான் என்ன கொஸ்டின் கேட்கறேனோ அதுக்கு உண்டான ஆன்சர். ஓகே, சோ இந்த இடத்துல கொஸ்டின் வந்து கவுண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ ஆன்சர் வந்து 12. எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கவுண்ட் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர்ல நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? லென்த் பார்த்தோம் சார், லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஓகே, நீங்க சொல்ல போறீங்க, நான் அப்படியே டைப் பண்ண போறேன். ஓகே. ஒரு நிமிஷம், நான் பார்த்தேன், அதான் மறந்து போச்சு எனக்கு. ஓகே, ஓகே. சோ அதனாலதான் வந்து நான் இப்போ சொல்லுங்க நான் டைப் பண்றேன்னு சொல்றேன் இல்லையா? ஓகே, அது வந்து அதுக்குதான். இப்ப சொல்லும் போது ஞாபகம் இருக்கும், இதுக்கப்புறம் மறக்காது. சோ லென் அப்புறமா parenthesisக்குள்ள s ன்னு போடணும் சார். வெரி குட். இதுக்கப்புறம் மறக்காது இது. ஓகே. சோ லெங்த் கண்டுபிடிக்கணும்னா லென் ஆஃப் எஸ் போன கிளாஸ்ல பண்ணோம் இல்லையா? லென் ஆஃப் எஸ். இப்போ பிரிண்ட் லெங்த் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். லென் ஆஃப் எஸ் போட்டோம்னா இந்த ஸ்ட்ரிங்கோட லெங்த் கண்டுபிடிக்கும். என்ன பிரிண்ட் ஆகுது? 12 பிரிண்ட் ஆகுது. எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. சோ நான் கண்டுபிடிச்சது கரெக்ட், 12. ஓகே, ஸ்பேஸ் இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸ்பேஸ் வந்து முன்னாடி கொடுத்தோம்னா கவுண்ட் பண்ணிக்குமா? கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணுமா? பண்ணுமா? எத்தனை பேர் பண்ணுன்னு சொல்றீங்க? ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 போட்டா அதுக்கு மதிப்பு இல்ல, ஆனா ஒரு இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஸ்பேஸ் போட்டா அதுக்கு மதிப்பு இருக்கா? ஆமா இருக்குன்னு சொல்றீங்களா? ஓகே, குட். ஆமா இருக்கு, எஸ். இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள நீங்க ஸ்பேஸ் எங்க போட்டாலும் அதுக்கு மதிப்பு இருக்கு.
முன்னாடி தான் போடணும், பின்னாடி தான் போடணும், நடுவுல தான் போடணும் கிடையாது. எங்க போட்டாலும் இட் ஹேஸ் வேல்யூ, இட் ஹேஸ் அ மீனிங். ஓகே, 17. ஸோ முன்னாடியே 12 இருந்தது. 1 2 3 4 5. 12 + 5 17. ஓகே, இதுக்கு மதிப்பு இருக்கா? எஸ் சார். ஓகே, இதுக்கும் மதிப்பு இருக்கு. 1 2 3 4 5. இதுக்கு ரிசல்ட் வந்து 5. ஏன்னா ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் தான். இதுல 5 கேரக்டர்ஸ் இருக்கு. நமக்கு பாக்குறதுக்கு ஒண்ணும் கிடையாது. கேரக்டர்னா நம்மளால படிக்கக்கூடியது மட்டும் தான் கேரக்டர் கிடையாது. ஆல்பபெட் மட்டும் தான் கேரக்டர் கிடையாது. நம்பர் மட்டும் தான் கேரக்டர் கிடையாது. இதுவும் கேரக்டர் தான் கம்ப்யூட்டருக்கு. ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓகே, ஃபைன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சதுன்னா டபுள் கோட்ஸ்ல முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கரெக்டா? எஸ் சார். ஓகே, ஸோ திஸ் இஸ் இதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு? சார். ஓகே, 17. அடுத்து எத்தனை கேரக்டர் இருக்கு? 17 தான் சார். ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்? ஓகே, ரன் பண்ணி பாத்துறோம். 17. வெரி குட். ஸோ இந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து சின்டாக்ஸ் கிடையாது. இந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சதுன்னா சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கணும்னு சொன்னா, ஆனா இங்க டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம். சிங்கிள் கோட்ஸ்ன்றது நடுவுல தான் வருது. ஸோ இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸ், இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். இதை பிரிண்ட் பண்ணோம்னா அப்படியே தான் பிரிண்ட் ஆகும் இல்லையா? பிரிண்ட் எஸ் அப்படின்னு போட்டோம்னா அந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ஓட போட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ். கொஸ்டின் இருக்கா? 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனி கொஸ்டின்ஸ்? சார் கவுண்ட் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்காதா சார்? ஓகே, கவுண்ட் 0 வரணும் அப்படின்னா ரைட். கவுண்ட் 0 வரணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் நான் என்னவா கொடுக்கணும்? சரி, இண்டெக்ஸ் வேல்யூவா கொடுக்கணும் சார். ரைட். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இந்த வாட்டர் பாட்டில் இருக்கா? வாட்டர் பாட்டில் தெரியுதா? எஸ் சார். ஆமா. ஓகே, ஆல்மோஸ்ட் இதுல எவ்வளவு தண்ணி இருக்கு? எவ்வளவு தண்ணி இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுல? ரஃபா சொல்லுங்க. 1 லிட்டர் பாட்டில் இது 70%. 750 ml. 750 ml பாட்டில் இருக்கு. உள்ள 750 ml வாட்டர் இருக்கு. ஓகே, இதுல 1/2 லிட்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 250 ஓகே, இதுல என்னவா இருந்ததுன்னா இதை 0 mlன்னு சொல்லுவீங்க. எதுவுமே இல்லைன்னா ஓகே, இதுல இருக்கிற தண்ணியை கீழே கொட்டிட்டேன், உள்ள எதுவுமே இல்லைன்னா 0 mlன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? வாட்டர் பாட்டில் இல்லைன்னு ஆயிடுச்சா? வாட்டர் பாட்டில் இருக்கு. வாட்டர் பாட்டிலுக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஓகே, சோ யாராவது உள்ள காத்து இருக்குன்னு சொல்லி என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். தேங்க்யூ. ரைட், வாட்டர் பாட்டில்ல ஒண்ணுமே இல்ல. சோ இந்த ஸ்ட்ரிங்ல ஒண்ணுமே இல்லைன்னா லெங்த் 0 வரும். ஓகே, there is nothing in the string. ஓகே சார். இங்க உள்ள கேரக்டர் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்னு பிரஸ் பண்ணனா வெளியில வந்துருது இல்லையா? சோ there is nothing, length is 0. length -1 எப்ப வரும்? -1 -2 எப்ப வரும் length? சரி, உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில்ல -1 லிட்டர் எப்ப வரும்? வாட்டர் பாட்டில் இருக்கு, -1 லிட்டர் எப்ப வரும்?
வாட்டர் பாட்டிலே இல்லைன்னா வருமா சார்? அப்போ வாட்டர் பாட்டிலே இல்லைன்னு தானே அர்த்தம். வாட்டர் பாட்டில் என் கையில இருக்கு. இதுல எப்படி நீங்க 3/4 லிட்டர் இருக்குன்னு சொன்னீங்களோ இதுல -1 லிட்டர் இருக்குன்னு எப்ப சொல்லுவீங்க? சார் அந்த தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவீங்க சார். ஊத்துனதுக்கு அப்புறம் 0 லிட்டர். -1 லிட்டர் எப்போ வரும்னு கேக்குறேன். அதை ஊற்றி காலி பண்ணக்கப்புறம் ஊத்துனதுக்கு அப்புறம் 0 லிட்டர் இல்லையா? கரெக்ட் தானே? ஊத்திட்டேன்னா 0 லிட்டர். -1 லிட்டர் எப்போ வரும்? வருமா? அதுல இருந்து இன்னும் தண்ணி ஊத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதான் காலி ஆயிடுச்சு. காலி ஆனதுக்கு அப்புறம் எப்படி தண்ணி வரும்? நான் மேஜிக் தான் பண்ணணும். இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நான் ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் எப்படி இதுல தண்ணி ஃபர்தர் ஊத்த முடியும்? அப்படி क्वेश्चन கேட்டீங்கன்னா -1 வரணும். வேற எதுலயும் -1 வராது இல்லையா? மைனஸ் வராது சார். -1 வராது. அதுதான் நான் கொஸ்டினை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்டேன்னா நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகே, இன்டர்வியூல இப்படிதான் இருக்கும். கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. -1 வராது. எப்போ வரும்னு கேட்டா எப்பயுமே வராது. அதுதான் ஆன்சர். என்னைக்காவது இந்த வாட்டர் பாட்டில்ல -10 லிட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கோமா பிராக்டிகலா? இல்ல இல்லையா? 0, 100 ml, 200 ml, 500 ml, 1 லிட்டர் எவ்வளவு கெப்பாசிட்டியோ அவ்வளோ இல்லையா? இந்த 1 லிட்டர் பாட்டில்ல 2 லிட்டர் தண்ணி பிடிக்குமா? இல்ல இல்லையா? இதுல அதே மாதிரி நெகட்டிவ் லிட்டர்ஸும் கிடையாது. -1 லிட்டர் கிடையாது. எப்படி நான் -1 லிட்டர் நான் கிடையாதுன்னு சொல்றேனோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு நெகட்டிவ் லெங்த் கிடையாது. ஓகேவா? ஸ்ட்ரிங்குக்கு நெகட்டிவ் லெங்த் எப்போ வரும்னா ஸ்ட்ரிங்குக்கு லெங்த் நெகட்டிவா இருக்க முடியாது. ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், லிஸ்டா இருக்கட்டும், அரேயா இருக்கட்டும். லிஸ்ட், அரே புது வேர்டா இருக்குல்ல, தெரியாதவங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஸோ லெங்த் வந்து எப்பயுமே நெகட்டிவ்ல வராது. லெங்த் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ லெங்த் ஸ்டார்ட்ஸ் வித் 0. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நம்பரா இருக்குமே தவிர இட் கேனாட் பி a நெகட்டிவ் நம்பர். ஓகே, ஸோ இன்டர்வியூ கொஸ்டின், இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின் ட்ரிக்கியா கேட்பாங்க. லெங்த் எப்போ நெகட்டிவா வரும்னு கேட்க மாட்டாங்க. ஆனா நான் கேட்ட மாதிரி உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஆன்சர் வந்து அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ வரும்னு கேட்டா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் பிராக்டிக்கலா தெரியும் இல்லையா? இதுல எப்பயுமே நெகட்டிவ் வராதுன்றது உங்களுக்கு பிராக்டிக்கலா எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா நான் கொஸ்டின் கேட்ட விதம் வேற. அதுதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுச்சு இல்லையா? ஆன்சர் நல்லா எனக்கு தெரியும். ஆனா நான் கேட்ட கொஸ்டின் வேற விதமா கேட்டேன். அதனால நீங்க ஆன்சர் சொல்லல. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இன்டர்வியூல இது பண்ணுவாங்க. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி ஹவ் ஆர் யூ, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு வந்து லென் ஆஃப் எஸ் போட்டோம்னா கிடைச்சிரும். நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஸ்பேஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுல வந்து நான் சோர்ஸ் ஸ்ட்ரிங்னு நான் கொடுத்துட்றேன். சோர்ஸ் ஸ்ட்ரிங் இது ஃபைண்ட் பண்ணணும்ல. ஃபைண்ட் ஸ்ட்ரிங் எதை ஃபைண்ட் பண்ணணும்? ஸ்பேஸை ஃபைண்ட் பண்ணணும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஒரே ஒரு கேரக்டரை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா சிங்கிள் கோட்ஸ் போடுவாங்க. ஏன்னா இதுல லெங்த் 1. லெங்த் வந்து மோர் தென் 1 இருந்ததுன்னா டபுள் கோட்ஸ் போட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பைத்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணா போலாம், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, ஸோ ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் வந்து எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? என்னென்ன கெஸ் பண்றீங்க? கவுண்ட் ஃபங்க்ஷன் சார். ஓகே, கவுண்ட். வேற ஏதாவது போடலாமா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு கவுண்ட் போடலாம். ஸோ நம்ம ஃபார் லூப்லலாம் போடலான்னு சொல்றோம் இல்லையா? ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இதை ஃபார் லூப்லாம் போடலாம். நான் ஃபார் லூப் வரும்போது இது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். பைத்தான்ல சோர்ஸ் ஸ்ட்ரிங் டாட் கவுண்ட் போன கிளாஸ்லயே பார்த்தோம்னு நினைக்கிறேன். கவுண்ட்னு போட்டு இதுக்கு டாக்குமெண்டேஷன் என்ன சொல்லுது? ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் நான் ஓவர்லாப்பிங் அக்கரன்சஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் இன் ஸ்ட்ரிங் எஸ். ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல நான் ஓவர்லாப்பிங் அக்கரன்சஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரிங். ஸோ சப்ஸ்ட்ரிங்கோட கவுண்ட் வந்து கொடுக்கும். ஸோ நான் ஓவர்லாப்பிங்னா கண்டினியூஸா இருக்கக்கூடாது. ஃபைன். ஸோ இதுல
நான் ஃபைண்ட் ஸ்ட்ரிங் நான் கொடுக்க போறேன். ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துட்டேன் இல்லையா? இதுக்குள்ள ஃபைண்ட் ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா கவுண்ட் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துட்டேன். பிரிண்ட் கவுண்ட். இப்போ பிரிண்ட் பண்ணி 3 வருதா அப்படின்னு பார்ப்போம். சாரி 3 இல்ல 2, 1 2 அவ்வளவுதான். 2 தான் கவுண்ட், 3 ஸ்பேஸ் இல்ல, 2 ஸ்பேஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ கவுண்ட் இஸ் 2. என்ன பண்ணிருக்கோம்னா சோர்ஸ் ஸ்ட்ரிங் இன்புட் ஸ்ட்ரிங் என்ன, அதுக்கப்புறம் அந்த இன்புட் ஸ்ட்ரிங்ல எந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்ம கண்டுபிடிக்க போற ஸ்ட்ரிங் வந்து ஸ்பேஸ். ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல அந்த ஸ்பேஸ் ஒரு தடவை தான் வந்திருக்கு. சாரி 2 தடவை தான் வந்திருக்கு. 1 2. ஓகே, நான் இப்ப என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ஏ கண்டுபிடிக்க போறேன். எத்தனை டைம் ஏ இருக்கு? ஒன் டைம் சார். ஒன் டைம். ஒன் டைம். ஓகே சரி, நான் எத்தனை டைம் பி இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன். எத்தனை டைம் இருக்கு? இல்ல சார். ஓகே, இல்லனா அப்ப என்ன வரும்? 0ன்னு வரும். ஓகே வெரி குட். இல்ல கவுண்ட் 0 அவ்வளவுதான். எஸ் சந்தியா சொல்லுங்க. ஸ்பெஷல் கேரக்டர்னா எப்படி? அதுக்கு என்ன சொல்றீங்க? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னா ஜென்ரலா ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்றது நீங்க ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்றதெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு இமெயில் ஐடியில உங்களால எதெல்லாம் கொடுக்க முடியாதோ அது எல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர். இல்லங்க, இங்க நம்ம எப்படி ஃபைண்ட் ஸ்ட்ரிங்ல ஸ்பெஷல் கேரக்டர் எப்படி கொடுக்கிறதுன்னு கேக்குறேன். ஓகே அவ்வளவுதான். ஹேஷ். ஓகே. 0 கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல ஹேஷ் இல்ல. கொஸ்டின் மார்க் இருக்கா? கொஸ்டின் மார்க் இருக்கு, ஒரு தடவை இருக்கு. என்ன வேணா கொடுக்கலாம், ஆல்பபெட் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 நம்ம காமனா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்றோம்லன்னா ஆஸ்ட்ரி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? நான் ஸ்பெஷலா கொடுக்கலாமே. சோ how are you? I am ஓகே என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் போட்டதே போடலாம். this is ராம்ஸ் பென். சோ நான் இப்போ இதுல எத்தனை அப்பாஸ்ட்ரஃபி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்பாஸ்ட்ரஃபி எஸ் இல்லையா? சோ அப்பாஸ்ட்ரஃபின்றது சிங்கிள் கோட். எத்தனை தடவை இருக்கு? சிங்கிள் கோட் ஸ்பெஷல் கேரக்டரா? எஸ் சார். ஓகே, சோ ஒரு தடவை இருக்கு. எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங்னா ஏ இருக்கணும், பி இருக்கணும், சி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க கீபோர்ட்ல என்னென்னலாம் டைப் பண்ண முடியுதோ அது எல்லாமே ஸ்ட்ரிங் தான். எஸ் இந்துமதி. சார், இந்த கவுண்ட்டுக்குள்ள வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம கவுண்ட் பண்ண வேண்டிய கேரக்டரை நேத்து கொடுத்தோம் சார். அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்பேஸ் கவுண்ட் பண்றோம்னா அதுக்குள்ள வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்கலாமா? இப்படி கேக்குறியா? ஸ்பேஸ் கவுண்ட் பண்றதா? எஸ் சார். இந்த கவுண்ட் அதுல ஓ இதுக்குள்ள இப்படி கொடுக்கலாமான்னு கேக்குறியா? எஸ் சார். ஓகே, நான் இப்ப போட்டதுக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கும் இப்படி போடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எஸ் சார். அங்க வந்து ஸ்டோர் எப்படி சொல்லலாம்னா, நான் உங்க கையில ஒரு 10 சாக்லேட் கொடுக்கறதுக்கு பதிலா அத ஒரு கவர்ல போட்டு கொடுக்குறேன். உங்க கையில இப்ப என்ன இருக்கு? சாக்லேட் சார். அதே சாக்லேட் தான், அதே சாக்லேட் தான். என்ன ஒரு கவர்ல போட்டு கொடுத்துருக்கேன் அவ்வளவுதானே? அதுதான் இங்கேயும் நான் டைரக்டா எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு பையில வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஒரு கண்டெய்னர்ல வச்சு கொடுத்துருக்கேன். அந்த கண்டெய்னர் தான் வேரியபிள். ஓகே சார். ஓகேவா? சோ நீங்க இப்படி போட்டாலும் ஒண்ணுதான், இல்லன்னா டைரக்டா இப்படியே போட்டாலும் ஒண்ணுதான். வெரி குட் கொஸ்டின். அதே மாதிரி இந்த சோர்ஸ் ஸ்ட்ரிங் டாட் கவுண்ட் அப்படி போட்டாலும் ஒண்ணுதான், இல்ல இந்த ஸ்ட்ரிங்கையே காப்பி பண்ணி இங்க போட்டாலும் ஒண்ணுதான். இதுவும் அப்படிதான் ஒர்க் ஆகும். 3 ஸ்பேசஸ். ஓகேவா? ஓகே சார். இந்த மாதிரி ஏன் போடுறது இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, நமக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ஒரு வேரியபிள்ல போட்டு அந்த வேரியபிளை நம்ம பாஸ் பண்றோம். இப்போ ரைட்,
எதுக்காக வேரியபிள்ல போட்டு பாஸ் பண்றோம், நமக்கு புரியறதுக்காகன்னு நான் சொன்னேன். இன்னொரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த சென்டென்ஸ்ல இந்த ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும்ன்றது நான் சொன்னது. உங்களுக்கு வந்து வேற ரெக்குயர்மெண்ட் இருக்கலாம். அப்போ நீங்க வந்து உங்களுடைய ஓன் இன்புட் கொடுக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? சோ அப்போ இன்புட் வாங்கிக்கணும். என்டர் அ சென்டென்ஸ். இன்புட் என்டர் அ கேரக்டர் டு கவுண்ட். இப்படி போடலாமா? இப்படி போட்டோம்னா இந்த சென்டென்ஸ்ல இந்த ஸ்ட்ரிங்க கண்டுபிடி. ஆனா ரெண்டுமே யூசர் கொடுக்கறது. என்ன வரும்னு நமக்கு தெரியாது. நீங்க என்ன வேணா கொடுக்கலாம் இல்லையா? நானும் என்ன வேணா கொடுக்கலாம். இப்ப நான் கொடுக்கறது ஜஸ்ட் நான் கீபோர்ட்ல எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லாமே நான் டைப் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். இதுல இசட் நான் எப்பயாவது போட்டிருக்கேனான்னு கேட்டா தெரியாது, போடல. ஓகே, சோ இந்த ரீசன்னாலதான் நம்ம வேரியபிள்ல போட்டு கொடுக்குறோம். எஸ் சந்தியா. இப்ப காமனா இப்ப நம்பர்ஸ் இருக்குன்ட்டு ஸ்பெசிபிக்கா சொல்லலாம். இப்போ நம்ம அந்த சென்டென்ஸ்ல 1 2 3 அப்படின்னு இருக்கு. ஸோ காமனா நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட முடியுமான்னு கேக்குறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்கி கீஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டபுள் கோட்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். ஆஸ்கி ஸ்பெஷல் கேரக்டருக்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேக்குறேங்கண்ணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாஸ்ட்ரஃபி கொடுத்தீங்க இல்லைங்கண்ணா, அதுக்கு வந்து நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்றோம். நம்ம வந்து நான் எப்படி கேக்குறேன்னா, இப்ப காமனா அதுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகே, அதாவது இதுல வந்து எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு? ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்றது டாலர், ஸ்டாரு, ஹேஷ், இந்த 3 தான் ஸ்பெஷல் கேரக்டர்னு எடுத்துக்குவோம். சோ கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல இந்த 3 கேரக்டர் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதானே கேக்குறீங்க? ஆமாங்கண்ணா, கரெக்ட். ஓகே ரைட். அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒரு வேளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கவுண்ட். ஸோ இப்போ கவுண்ட் ஆஃப் ஃபைண்ட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து ஃபைண்ட் ஸ்ட்ரிங்கை ஸ்டார் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சந்தியா கேட்ட கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்போ நான் 3 கேரக்டர் வந்து நான் ஸ்பெஷல் கேரக்டர்னு எடுத்துக்கிறேன். எந்த 3 கேரக்டர்? ஸ்டார், டாலர், ஆம்பர்சன்ட் வச்சுக்கோங்களேன். ஆம்பர்சன்ட், இந்த 3 வந்து அண்ட் சிம்பிள். அண்ட் சிம்பிள் தான் வந்து ஆம்பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆம்பர்சன்ட் இது அண்ட் சிம்பிள். ஓகே, ஸோ ஸ்டார், டாலர், ஆம்பர்சன்ட், இந்த 3 கேரக்டர் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்னு நான் எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இன்புட்டை நான் ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். ஓகே, my string is is worth $10. It can contain stars. Okay, stars. ஓகே, நான் அப்பாஸ்ட்ரஃபிஎஸ் தான் போடணும்னு நினைக்கிறேன். அதனால ஐ வில் ஸ்டார்ட் திஸ் ஸ்ட்ரிங் வித் டபுள் கோட்ஸ் அண்ட் எண்ட் திஸ் ஸ்ட்ரிங் வித் டபுள் கோட்ஸ். ஓகேவா? அப்பாஸ்ட்ரஃபிஎஸ் நான் போடணும்னு நினைக்கிறேன். இதுல எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு? நான் வந்து இந்த 3 கேரக்டர் தான் ஸ்பெஷல் கேரக்டர்னு நான் சொல்லியிருக்கேன். என்னோட லாங்குவேஜ்ல இந்த 3 கேரக்டர் தான் ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ மொத்தமா எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு? 3 இருக்கு சார். என்னென்ன இருக்கு? ஸ்டார், டாலர், வேற என்ன இருக்கு? அப்பாஸ்ட்ரஃபி. அப்பாஸ்ட்ரஃபி வந்து ஸ்பெஷல் கேரக்டர்னு நான் சொல்லவே இல்லையே. என்னோட லாங்குவேஜ்ல இந்த 3 தான் ஸ்பெஷல் கேரக்டர்னு நான் சொன்னேன். என் லாங்குவேஜ்ல அப்பாஸ்ட்ரஃபி வந்து நார்மல் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர் கிடையாது. அதை நான் கன்சிடரே பண்ணல இல்லையா? என்னோட லாங்குவேஜ்ல என்னோட டிக்ஷனரியில ஸ்பெஷல் கேரக்டர்ன்றது இந்த 3 தான். இந்த 3 தவிர எது வந்தாலும் நார்மல் கேரக்டர், வேலிட் கேரக்டர். ஓகே, இது என்னோட டிக்ஷனரியில. ஓகேவா? சோ இதுதான் வந்து என்னன்னா கொஸ்டினை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நம்ம வந்து ஒரு திங்கிங் நம்ம பண்ணிட்டு இருப்போம். இன்டர்வியூல ஆப்டிடியூட் கொஸ்டின்ல அசியூம் தட்னு சொல்லிட்டு மேல ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அப்போ அந்த அசம்ஷன் என்னவோ நீங்க அதை தான் மைண்ட்ல ஏத்திக்கணும்.
நார்மலா நம்ம ஒண்ணு மைண்ட்ல வச்சிருப்போம், அதை அழிச்சிடணும். அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுதான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ என்னோட டிக்ஷனரியில ஸ்பெஷல் கேரக்டர்ன்றது ஸ்டார், டாலர், ஆம்பர்சன்ட் இது 3 தான். ஸோ டோட்டலா 2 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு இல்லையா? 2ன்றது நான் எப்படி how did I arrive at 2 count 2 எப்படி? சார் அதே மாதிரி கவுண்ட்டுக்குள்ள டபுள் கோர்ஸ் ஸ்டாரும் டபுள் கோர்ஸ்ல அந்த ஆம்பர்சன் சிம்பிளும் கொடுக்கணும் சார். ஓகே, அப்படி கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. இந்த கவுண்ட் மேல வச்சீங்கன்னா இந்த கவுண்ட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரிங் கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் த வே. ஒரு ஸ்ட்ரிங் தான் கொடுக்க முடியும், மல்டிபிள் ஸ்ட்ரிங் கொடுக்க முடியாது. ரைட், அடுத்து என்ன சொன்னீங்க? கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ இதுக்குள்ள இந்த மாதிரி போட்டு டாலர், ஆம்பர்சன்ட், ஸ்டார் இதை ரன் பண்ணி பார்ப்போம். கவுண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். கவுண்ட் 0. ஏன்னா இது 3மே நான் கண்டினியூஸா போட்டிருக்கேன். அப்படி வரக்கூடிய ஸ்ட்ரிங் இங்க கிடையாது, அதனால கவுண்ட் 0. ஓகே, அடுத்து என்ன சொன்னீங்க? தனித்தனியா போடணும் சொன்னேன் சார். ஓகே, வெரி குட். ஸோ எத்தனை டாலர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும், எத்தனை ஸ்டார் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும், எத்தனை ஆம்பர்சன்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ ஐ எம் டூயிங் 3 டிஃப்ரெண்ட் கவுண்ட் அண்ட் தென் கவுண்ட் ஆல் த இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் இல்லையா? கவுண்ட் டாலர், டாலர் மட்டும் கவுண்ட் பண்றேன். அடுத்து ஓகே, டாலர் மட்டும் கவுண்ட் பண்றேன். அடுத்து கவுண்ட் ஸ்டாரா, ஸ்டார் equal to source string dot count of star. அடுத்தது count of ampersand இல்லையா? அண்டுன்னு போட்டுக்கிறேன். source string dot count of and ampersand. இந்த 3த்தையும் ஆட் பண்ணா கவுண்ட் வரும் இல்லையா? கவுண்ட் equal to count டாலர் பிளஸ் கவுண்ட் அண்ட் பிளஸ் கவுண்ட் ஸ்டார். கரெக்டா? இப்ப பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து 2ன்னு வரும். ஏன்னா டாலர் ஒரு தடவை இருக்கு, ஸ்டார் ஒரு தடவை இருக்கு, ஆம்பர்சன்ட் இல்ல 0. புரியுதா? எஸ் சார். ஓகே, இந்த இடத்துல 3 வேரியபிள் நான் ஆட் பண்ணிருக்கேன்ல, அந்த மாதிரி 3 வேரியபிள் ஆட் பண்ணாம டைரக்டா காப்பி பண்ணி இப்படியே போடுறதுனா சிம்பிள் பண்ணலாம் சார். இந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி போடுறதுனால வந்து என்ன ஆகும்னா நமக்கு படிக்கும் போது கஷ்டமா இருக்கும். ஹாரிசான்டல் ஸ்க்ரால் பார் வந்துருச்சு, கோட லெஃப்ட் ரைட் ஸ்க்ரால் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு படிக்கிறதுக்கு நமக்கே கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நம்ம அப்படி போடாம we use variables. வேரியபிள்ல போட்டு அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். No, sir.